தாயி இவ்வளவு நேரம் கிடந்தே நேரத்தை போய் கேச்சு வா போவோம். செல்லம்மை வீட்டுல அவ மச்ச முறைட்டியா அவளுக்கு ஏதோ குஸ்தியா என்ன ஏதுன்னு கேட்காண்டமா வா போமா. இல்ல தாயி ஓ மோவ வர ஆயுசு நூறு அவளுக்கு இப்பதான் உன்னை பார்க்க வரலாம்னு நினைச்சேன். கேட்டிய மக்கா என்னடி பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனைமா நான் நல்லதானே இருக்கேன். இல்லடி மக்கா பெத்த தாய்க்கு தெரியாதா உன் மகா சிரிச்ச மாதிரி இருந்தாலும் உன் மனசுக்குள்ள என்னவோ ஒண்ணு சங்கடமா இருக்க மாதிரி இருக்குடி. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. ஆமா மக்கா பெத்த தாயிட்ட எதனாலும் மறைக்கப்படாது. எதுவா இருந்தாலும் சொல்லு. என்ன பிரச்சனை? உன் நாட்டுக்கிட்டு சண்டைக்கு வந்தாளா இல்ல உன் வீட்டுக்கு வந்தாளா? சொல்லு மக்கா எதுவா இருந்தாலும் சொல்லுடி. இல்லம்மா அந்த நீலாம்பரி என்கிட்ட எதுவும் சொல்லல. என்னடி மக்கா உன் புருஷன் எதுவும் சண்டைக்கு வந்தானா? என்னடி இதெல்லாம் தனியா வந்த வரும் பிரச்சனை உன்னை சுத்தி சுத்தி அடிக்கடி உன்னை விட மாட்டேக்கடி. இவ்வளவுதானா? நானும் என்னவோ எதெல்லாம் பயந்து போயிட்டேன். சாதாரணமா பேச போய் ஏதாவது பேசியிருப்பாரு. உடனே இருந்தாலும் இப்படி வருத்தப்படலாமா? அக்கா ஒன்னையோட சொல்லுதேன் நல்ல கேட்டு மனசுல பதிய வச்சுக்கோ. வீட்டுல இருக்க நமக்கே 1008 பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும். வெளியில வேலைக்கு போயிட்டு வர புருஷனுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கணும். ஆபீஸ்ல ஏதாவது சொல்லி இருப்பாவோ, வார வெளியில யாராவது என்ன தேவைன்னு பேசி இருப்பாவோ, எல்லாத்தையும் சமாளிக்கணும்ல மக்கா. அவர் அந்த நினைப்போடு வருவாரு வீட்டுக்கு. அவர் வீட்டுக்கு வந்தோடனே பொண்டாட்டி கையால ஒரு உருண்டை சோறு நீங்களா நினைச்சு உட்கார்ந்து இருக்க நேரத்துல சோறையும் முன்ன வச்சுட்டு நம்ம எதையாவது ஒண்ணு சின்ன விஷயமா தான் இருக்கும். உடனே அவர்கிட்ட எப்படா வந்தோன்னு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு சொன்னோன்னு வச்சுக்கியன். அவர் எங்களோட பிரச்சனை எல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருப்பாரா? டக்குனு எடுக்குன்னு கோவப்பட்டு இருப்பாரு. அதுதானே நடந்திருக்கும் உங்க வீட்டுல? கரெக்ட்டா சொல்லுறியே. ஆமா அந்த மனுஷன் சாப்பிட உட்கார நேரம் தான் நானே என்னத்தையும் ஒண்ணு வாயில எடுக்காம சொன்னேன். உடனே மனுஷனுக்கு படக்குன்னு கோவம் வந்துச்சு. பத்தியடி நம்ம கொஞ்சம் சூதானமா நடந்துக்கணும். வீட்டுல இருக்க நமக்கே பிரச்சனை மண்டைக்கு பிடிக்குன்னா அப்போ வெளியில போயிட்டு இருக்க மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குமோ அப்படி நினைச்சு சோறு திங்க நேரம் உடனே வந்த உடனே டாண்டின்னு சொல்லி நிக்கப்படாது. வெளியில போயிட்டு வந்த மனுஷன் சோறு தின்னு கொஞ்ச நேரம் ஆறாமற பொறுமையா கொஞ்ச நேரம் கழிச்சு எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லணுமாக்கா. அது நல்ல விஷயமா இருந்தா சோறு திங்க நேரம் சொன்னா பிரச்சனை கிடையாது. ஏதாவது வம்பான விஷயமா இருந்தா வச்சுக்கேன் சொல்லவே கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் பொறுமையா சொல்லணும். அப்ப அவரு கொஞ்சம் சாந்தம் அடைஞ்சிருவாரு. பொறுமையா என்ன ஏதுன்னு உன் பிரச்சனையை கேட்பாரு. அது சரிதான். நான் தான் அவசரப்பட்டு சோத்தையும் முன்ன வச்சுட்டு என்னத்தெல்லாம பேசிவிட்டேன். ஆதாம அந்த மனுஷன் விட விட நின்னுட்டாரு. இனி இந்த சந்தோஷமான விஷயமா இருந்தா மட்டும்தான் சோத்துல கை வைக்கும் போது சொல்லுவேன். இல்லன்னு கஷ்டமான விஷயமா இருந்தா வச்சுக்கேம்மா சாப்பிட்டு விட்டு ஆறாமற பொறுமையா அவர் நேக்கு பக்கு பாத்துட்டு தான் பேசுவேனா. நல்ல விளமா நீ எனக்கு சொல்லி தந்த. இல்லன்னு வச்சுக்கியா எப்பவும் சோறு வைக்கும் போது எங்களுக்குள்ள ஏதாவது வாக்குவாதம் வரும். அதுக்கப்புறம் அது பிரச்சனையில போய் முடியும். அரிமக்கா புருஷனை பார்த்து எடுத்து புரிஞ்சு நடந்துக்க என்ன அப்பவே பாதி பிரச்சனை இல்லாம போயிரும்டி. சரிம்மா பரவாயில்ல. செல்லத்தாயத்த நல்ல ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க மோவளுக்கு. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அல்மணி என் மாமியார் அப்பப்ப நல்ல அட்வைஸ் கொடுக்கும். முன்னால என் நாத்து ஊர்ல இருந்து ஒரு ஆள் பொட்டி கட்டிட்டு வந்துட்டு சண்டை போட்டுட்டு அப்ப என்ன நடந்துச்சு? வரவு செல்லதம்மா ஆரம்பிச்சுல சொல்லு என்ன நடந்துன்னு. அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? காலையிலே கண்ணீர் கம்மலையுமா வந்து நீ கேட்டி என்ன ஆச்சுட்டி உனக்கு? சொல்லுடி வாயை திறந்து. நீ செஞ்சது சரிதப்படி 100க்கு 100 கரெக்ட். நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டாம்டி. அவன் கிடப்பா வேண்டா சோறு வாங்கி திம்பா இல்லைன்னா ஹோட்டல்ல திம்பா. நீ பேசாதடி. அவன் வீட்டுக்கு எட்டி பாத்துறாத. இனி வந்து தேச பக்கம் போக வேண்டாம்டி. சொன்ன கேள்விட்டு அது பேராத என்ன மறுமல நான் சொன்னது சரிதானே? என் மாமியா கிழவி அவ ஏதோ வருத்தத்துல வந்து சொல்லுதா. உடனே நீங்களும் சாலரா பட்டுட்டு என்ன பிரச்சனை யாது பிரச்சனை கேட்காம இங்கே வந்து இருந்துரும் மாப்பிள்ளை விட்டுட்டு அப்படிங்க என்ன செய்ய மறுமல? இப்படி விடிஞ்சு விடியாமல காலையில சண்டை போட்டுருக்கானா கிடந்து அவன் காலை தொட்டு கும்பிடமா சொல்லுத. சொல்லு சொல்லு மறுமல என்ன செய்ய முடியும் சொல்லு. என்ன பிரச்சனை வெளாவரிய கேளுங்க. அதுக்குள்ள கூப்பாடு படாதிய. என்ன பக்கா பிரச்சனை? ஒன்னு அடி அடி அடிச்சு போட்டானோ இல்லனா சம்டி சம்டி போட்டானா? சொல்லுடி வாயை திறந்து. கம்பால கட்டையில அவன அடிச்சானா சொல்லு. போ யாசனா பேசனானடி. அப்போ என்னதான் நடந்துட்டு சொல்லு மக்கா. என் மனசெல்லாம் பதறுதடி. சொல்லுடி வாயை திறந்து. உனக்கு என்னெல்லாம் கொடுமை நடந்துன்னு சொல்லுடி. நீ தானமா கல்யாணம் முடிச்சு பாவ சொன்ன. புருஷன் சொல்ல அப்படியே கேட்டு நடக்கணும் மக்கானே. நானும் அதுதாமா செஞ்சேன். இது ஒரு தப்பாமா? பாத்தியா மருமல என் புள்ள அவ புருஷன் சொல்லத அப்படியே கேட்டு நடந்திருக்கா. இந்த கொடுமை எங்கிட்ட சொல்ல இதுக்கு போய் சண்டை பண்ணிருக்கானே. ஒரு நியாயத்தை சொல்லு மருமல. அப்ப நான் சொன்னது சரிதானே? இங்க வந்தது என் மாமா சரிதானே மருமல? சுட சுட காபி போட்டு கொடுத்துருக்கேம்மா. காபி நல்லா இல்ல தூர ஊத்து அப்படினாரு. எங்க கொண்டு தூர ஊத்தணும் அப்படினே என் தலையில ஊத்துனாரா. நானும் அவர் சொல்லபடி தானே நீ கேட்கணும்னு சொல்லிருக்க. அவர் சொன்னபடி தலையில
உன் புருஷனால உன்னை விட்டுருக்கான். நானா இருந்தா வச்சுக்க சாப்பிட்டு வெளியிருப்பேன். ஒரு உன் புருஷன் வீட்டுக்கு அருமல அந்த கட்ட வரியில எடு. புருஷன் வீட்டுக்கு ஓடிட்டே என் மாமா. இதுக்கு தான் அரை குறைய பாட கட்டிட்டு எந்த முடிவுக்கும் வரப்படாதுங்குது. நல்ல வேலை மருமோல என் கண்ணை திறந்து விட்ட. அரை குறைய பாட கேட்டுட்டு அவளை வீட்டுக்குள்ள ஏத்தி வச்சிருந்தோம்னா என்னவும் நிலைமை இருந்து போக மாட்டா பாவம் புருஷன். உண்மையில உங்க மர்மோனுக்கு கோயில் கிட்ட தான் கும்பிடணும். வாழ்க வாழ்க. உனக்கு அவளை பத்தி தெரியாதம்மா. நீ எதை வச்சு சொல்லுத? ஒரு சுருக்கு பை எங்க இருந்தா வந்து விழுந்துச்சு, அதுக்கு நீ அப்படி இப்படி பயப்படுத? இல்லம்மா, யானை இவரும் பின்னே மணிவாசம் இவரும் முன்னேன்னு கேள்விப்பட்டிருக்கேன்லாமா. அதே மாதிரிதாம்மா என் மாமியாக்காரி எங்க அதிரடியா இருந்தாலும் முதல்ல அவ சுருக்கு பை தாம்மா முதல்ல வரும். அதுக்கப்புறம் தாம்மா அவ பின்னால வருவா. அப்பா அங்க பாரு. நீலாம்பரி அவ பெரிய இவளாட்டி, நீ யாருன்னு போய் காணிடி. அம்மா தள்ளாத. யாருன்னு தெரியலக்கா. ஆனா ஒண்ணே ஒண்ணுக்கா, என்னவோ ஒண்ணு அதிரடியா நடக்க போகுது. நம்ம 4 மணிக்கு என்னாச்சு? அவளுக்கு ஏதோ குளிர் வந்துச்சு நினைக்க. வெட்டி வெட்டி இழுக்கட்டி புடிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து. ஐயோ 3 பேரும் எட்டி பிடிச்ச பிறகு நிக்க மாட்டேங்க அந்த வெட்டு. என்ன கொடுமை ஐயோ. already 4 எனக்கு அந்த பொம்பளைய பார்த்தோனே கையும் காலும் பதறிட்டு வெட்டி வெட்டி இழுக்கு நடுங்கிக்கிட்டு வருது. யார் வீட்டுக்கு வந்திருக்காளோ, யார தேடி வந்திருக்காளோ, ஆனா யாருக்கு அப்பு இருக்கோ தெரியல. அவங்கள நினைச்சாதான் பதறுது எனக்கு. 4 உம்மா வெட்டி வெட்டி இழுக்குது. இப்பதான் விட்டுருக்கு. 4 மணி என்னாச்சு? சின்ன பொண்ணு, யார் அந்த பொம்பளை? அந்த பொம்பளைய பார்த்தனே எனக்கு ஒரு மாதிரி கையை காலு பதறிட்டு வெட்டி வெட்டி இழுக்கு. நாக்கெல்லாம் ஒரு மாதிரி குளறுச்சு. யார் அந்த பொம்பளை? 4 மணி உங்க கூட தான் நானும் இருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குன்னு. அப்பதான் கிளியரா தெரியும் யார் அந்த பொம்பளை யார தேடி வந்திருக்கான்னு. ஆனா யாருன்னு தெரியல. யார தேடி வந்திருக்காளோ அவங்களுக்கு உங்கள இருந்து 10 மடங்கு வெட்டி வெட்டி இழுக்க போது. இனிமே எடி உன் மாமியா சிலுக்கு சிலுக்கு அங்கிங்க ஆட்டிட்டு வந்தா பெரிய இவளாயிருவாளா? எடி போய் இனி என்ன யாருங்கிறது நிறுத்திட்டி. வா இது தள்ளி விடாதம்மா. எடி எனக்கு புரிஞ்சு போச்சுடி. அந்த பொம்பளை யாருன்னு புரிஞ்சு போச்சு. யாருமா? எடி உன் நாத்தனாக்காரி இவட்ட கடன் வாங்கியிருப்பா போல இருக்கு. நிறைய வட்டிக்கு ஏதாவது வாங்கியிருப்பா. அதான் துட்டு கொடுக்காம இருந்திருப்பா. அவளை மிரட்டதுக்கு வந்திருக்காடி. இன்னைக்கு நீலாம்பரி கொண்ட முடி அந்த பொம்பளை கையில ஆஞ்சி அக்கு வேற ஆணி வேற புடிங்கி எடுக்க போறா. எவகிட்டே கடன் வாங்கி ஆடம்பரமா தெரிஞ்சல்ல. தேவையாது நேரத்துக்கு நேரம் நல்ல பிரியாணி கிரியாணின்னு வாங்கி வைங்க. அம்மா மோள தின்னால்வல்ல. ஆமக்கா என் மோவ குழம்புல லேசு உப்பு தாத்து போட்டாலும் சரிதான். எரிப்பு கொஞ்சம் கூட்டி வச்சாலும் போதா. உடனே திங்க மாட்டாலும் அம்மை மோள தொண்டைக்குள்ள இறங்காதுன்னு ஆடி போடாலும் ஆடி. உடனே அம்மை மோள டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு நாய்க்கு கொண்டு தூர தட்டி நாய் கூட திங்காது உன் சோத்தை எவன் திம்பா நல்ல குளிய தோண்டு மூடு அப்படின்னு பாடுவா. அதான் அந்த நீலாம்பரி இருக்கல உடனே போன எடுப்பா அங்கிங்க ராகுவா. உடனே அதுக்கு மட்டும் துட்டு எங்க இருக்குன்னு தெரியலக்கா. உடனே பிரியாணியை வாங்குவா, ஆட்டுக்கறியை வாங்குவா. அப்படி இப்படின்னு வாங்கி நல்ல அம்மை மோள மொக்கு முக்குன்னு மொக்கு அளவுக்கா. உடனே அம்மை மோள பாசமோட பொடி வாழுவா. ஐயா மக்கா உங்க அம்மா தேடினா போய் பாத்துட்டு வானு. இவ்வளவு இருந்தாலும் எங்க அம்மா தான் தேடினா போலுக்குன்னு எங்க வீட்டுக்கு வந்துருவா. உடனே இவ்வளவு 2 கதவை புட்டிட்டு அம்மை மோள உட்காந்து இந்த ஆர்டர் பண்ணி வாங்கிருப்பாளுல அதை வாங்கி திம்பாளோ நல்ல மொக்க முக்குன்னு. என்ன அநியாயம். ஆமா இப்படிதான் நடக்கும் டெய்லி. ராதிகா சொல்லு வாயை திறக்க மாட்டேங்க.
அம்மையும் மவளும் துட்டியாது போன்ல வச்சு நல்லா நீட்டி நீட்டி உட்கார்ந்து ஆர்டர் பண்ணி மொக்கு தள்ளுவல நினைச்சேன் நான். இந்த பொம்பளை தான் கடன் வாங்கி துட்ட போன்ல போட்டு வச்சிருப்பாலும் நினைக்கேன். 5 வெட்டிக்கு வாங்கினாலுவல இல்லனா 10 வெட்டிக்கு வாங்கினாலுவல என்னது செஞ்சு வச்சாலுவல தெரியல. அம்மையும் மவளும் இப்போ என் புருஷனுக்கு தெரிஞ்சா அவர் கூட கொஞ்சம் ஆடுவாரு. என்ன நடந்தாலும் சரிதான், நீ போய் தலைய விட்டுறாத. அப்புறம் ஓ மண்டைய போட்டு உருட்டிடுவாளோ சொல்லிட்டேன் பாத்துக்கோ. அப்புறம் ஓ மண்டை மேல வச்சிருவாளோ அந்த கடனை. இல்ல நான் போக மாட்டேமா, என் புருஷனுக்கு சொல்லிருக்காரு என் தங்கச்சி விஷயத்துல நீ தலையிடாத, தயவு செய்து நல்லா இருப்பா, அவ என்னதே ஒண்ணு செஞ்சு உன்னை மாட்டி விட்டுரும் அப்படின்னு இருக்காருமா. நானும் என் போக்குல என் வேலை உண்டு நானும் உண்டுன்னு இருக்கேம்மா. நான் அதுல போய் தலையிட மாட்டேம்மா. இப்படி சொல்லிட்டி என் வசமா சிக்கனா கடங்காரிட்ட. இந்த பொம்பளை டாம் டீம்னு நடந்து வரும்போது தெரியுது எப்படி எப்படி ரவுடி ரக்கமாவா இருப்பானு. அம்மா பார்க்கவே பயங்கரமால இருக்கா. இன்னைக்கு அம்மையும் மோவலும் சிக்கி சின்ன பின்னமா ஆகப்படாள்வா. கரும்புல சக்கையும் தனியா கரும்பு ஜூஸ் தனியா புளிஞ்சு எடுத்த மாதிரி புளிஞ்சு எடுக்க போற அந்த பொம்பளை. இப்பதான் என் மோவ கரெக்டா ஆரம்பிச்சிருக்கா வேலைய. காலை புடிச்சிட்டாளா இன்னைக்கு கேள்வி செத்தா மொட்டை மண்டை உடைய போகுது. செதறுதாங்க மாதிரி மண்டை உடைய போகுது. கமான் கமான் ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. மாமியாரா உனக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு, நல்ல காலம் பிறந்தாச்சு. நமக்கு